அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று நடைபெறுவதாக இருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மைய குளறுபடி புகார் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? நேற்று நடைபெறுவதாக இருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மைய குளறுபடி புகார் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதிக்குள் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழகத்திலே நேற்று நடைபெற இருந்த குடிமை பணிகள் தேர்வுக்கான, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் தேர்வு மையத்தை ஒதுக்குவதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் எல்லாம் பல இடங்களிலே, மதுரை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் தேர்வு எழுதி கொண்டிருந்த பொழுது தேர்வு ரத்தாகிவிட்டது என்று மாணவர்களை வெளியில் அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய தேர்வுகள் எப்பொழுது நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தேர்வு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மார்ச் மாதம் 15ஆம் தேதி முற்பகல், ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 15 முற்பகலிலே குரூப் 2A தாள் 2 பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ஆகிய பிரிவுகளுக்கான தேர்வுகள் நடைபெறும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே நாளில் மார்ச் 15ஆம் தேதி பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரூப் 2 மற்றும் குரூப் 2A தாள் 1 அதுவோடு சேர்த்து தமிழ் மொழி தகுதி தேர்வு உள்ளிட்டவை எல்லாம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்த தாள்களுக்கான தேர்வு மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கின்றது. தேர்வு கூட அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட் என்பது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும். தேர்வர்கள் வழக்கமான முறையிலே ஓடிஆர் எண்ணை பயன்படுத்தி ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது குறித்த தகவல், இந்த ஹால் டிக்கெட் எப்போது பதிவேற்றம் செய்யப்படும், எவ்வாறு பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான தகவல் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், இமெயில் முகவரிக்கு அல்லது தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வரும் 22ஆம் தேதி பிப்ரவரி 22 முற்பகல் அன்று நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 2க்கான குரூப் 2 தேர்வுக்கான முதன்மை தேர்வு வழக்கம் போன்று அதே தேதியில் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லப்பட்ட குரூப் 2க்கான முதன்மை தேர்வு, மெயின் எக்ஸாம், வழக்கம் போன்று அதே தேதியிலே பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும். அதற்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு வரும் 11ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். இது குறித்த தகவல்கள் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட இமெயில் அல்லது தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2 தேர்வுகள் நடைபெறும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொகுதி 2A தாள் 2 மற்றும் அந்த பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ஆகிய தேர்வுகள் நடைபெறும். அதே தினத்தில் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலிலே தொகுதி 2 மற்றும் 2A குரூப் 2 மற்றும் குரூப் 2A தாள் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு ஆகியவை நடைபெறும். அதே நேரம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த குரூப் 2க்கான தேர்வுகள் 22ஆம் தேதி தான் நடைபெறும். அதற்கான தேர்வு கூட அனுமதி சீட்டான ஹால் டிக்கெட் வரும் 11ஆம் தேதி வெளியிடப்படும். இந்த 15ஆம் தேதி நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்த தேர்வுகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.